வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான வத்தல் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த வத்தல் குழம்புக்கு இது கூடவே முருங்கைக்கீரை பொரியலும் ஒரு ஆம்லேட்டு தான் செய்ய போகிறோம். எப்போவும் ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வத்தல் குழம்புல வெங்காயம், தக்காளி, ஒரு கை பூண்டு, சுண்டைக்காய், கொஞ்சம் கத்திரிக்காய், நீங்கள் வேறு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கங்க. ஒரு காரச்சாரமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த பூண்டு குழம்பு ஜீரணம் ஆகிற சீக்கிரமே, வயிறு மப்பாக இருக்காது, அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீல வாக்கில். சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி, புளிப்பு, நான் வந்து புளி வந்து ஒரு லெமன் அளவு சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகா, கடுகு, கொஞ்சம் வெந்தயம், சீரகம், சோம்பு, பெருங்காயத்தூள், இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு பின்னாடி எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் வத்தல் குழம்பு. நல்லெண்ணெய், இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா எண்ணெய் சூடாகட்டும். நான் எல்லாமே ஒன்றாவே இந்த மாதிரி கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, வரமிளகா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம், சீரகம், கொஞ்சமாக சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி வரமிளகா, வெங்காயம் இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்றப்ப தான் நல்லாயிருக்கும். நான் வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டே நான் பூண்டு சேர்த்துட்டேன். பூண்டு சேர்த்து எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்புலாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு பின்னாடி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் வரமிளகா ஒன்று சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. ஏன்னா நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன், அதனால் காரத்துக்கு ஒரு வரமிளகா, 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் அப்படியே வதக்கி விட்டுட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டையுமே கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், வதங்குறப்ப தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இந்தளவுக்கு வதங்குறப்ப நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூள், ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், தூள் பெருங்காயத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட சுடு தண்ணியில் கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ தூள் பெருங்காயத்தூள் எடுத்து இது கூட சேர்த்துட்டு, இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் 2 நாட்டு தக்காளி சின்னதாக தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம புளி வர ஊற வச்சுருக்கோம். ஒரு லெமன் அளவு புளி நல்லா சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். குழம்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எல்லா அளவுகளையும் காரம், புளிப்பு எல்லாமே கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க, உப்பு எல்லாமே. இப்போ நான் தக்காளியை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதங்கணும், குழைய வேகணும், அது வரையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும் நல்லா வதங்குறதுக்கே. இப்போ அந்தளவுக்கு வதங்குறப்ப தான் குழம்பு வந்து ஒரு மணமும் சுவையும் அதிகமாக இருக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த வத்தல் குழம்பு. இப்போ இது கூட காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2, 3 கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுண்டைக்காய் வந்து நீல வாக்கில் லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் உப்பு, காரம் எல்லாமே சேரணும்ல, அதனால். இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா ஒரு அம்மியில் லைட்டாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா தக்காளி வதங்கினதுக்கு பின்னாடி இதையும் கொட்டி நல்லா வதக்கி விடுங்க. பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாதி வேக்காடு அந்த எண்ணெயிலே வேகணும். எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு இந்த காய் எல்லாமே.
இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருக்க புளியெல்லாம் இப்போ மசாலா வீட்டில் எப்போவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா வீட்லேயும் அரைக்கிற பொடி தான் சேர்க்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து 1 1/2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஏன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் புளி கரைசலை ஊற்றிட்டு இந்த கொட்டி நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டு தண்ணி நம்ம கூட்டி குறைச்சி அளவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து நல்லா திரும்பவும் நல்லா காய் வெந்து எண்ணெயெல்லாம் மசாலா பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரையும் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா அந்த காயெல்லாம் நல்லா வேக விடணும். குழம்பும் நல்லா திக்காகி கம்மியாகி வரணும். அப்போ தான் இந்த வத்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி கூட்டி குறைச்சி வச்சு நல்லா கொதிய விடுங்க குழம்ப. குழம்பு வந்து கூட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு திக்காகி வரந்தோட்டையும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டவ்வில் வந்து கொதியட்டும். நம்ம வந்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் முருங்கைக்கீரை வந்து ஒரு கட்டு வாங்கி நல்லா இலைய நல்லா அந்த மாதிரி உருவி வச்சுக்கோங்க. உருவிட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரையை வந்து தண்ணியில் அலசுகிறப்ப கொஞ்சம் மிதக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா அலசி எடுத்துட்டு இப்போ வெங்காயம், சீரகம், கொஞ்சம் உப்பு, வரமிளகா இதைத்தான் நம்ம பொரியலுக்கு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் தேங்காய் துருவல். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரைக்கு வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது, இல்லைன்னா கீரை வந்து கடுத்துக்கிறோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விட்டு 2 வரமிளகா அதையும் நல்லா வதக்கி விடுங்க. முருங்கைக்கீரை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கத, ஏன்னா கழுவி தான் செய்யணும். ஏன்னா அதில் மண் தூசியெல்லாம் இருக்கும். அது மண் தூசியெல்லாம் கழுவுறப்ப அடியில் போயிடும். கீரை மட்டும் அப்படி மிதக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்து தான் இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்க்கணும். இப்போ இவ்வளோ கீரை இருக்குது. இப்போ 2 சுண்டுனோன்னா கீழே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கீரை வதங்கிடும். அப்படி கொஞ்சமாக இருக்கும். கீரையில் அப்படியே தண்ணியே படாத மாதிரி இருக்கும் இந்த முருங்கைக்கீரையில். ஆனால் தண்ணி இருக்கும். நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு, தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணியில் கரைச்சிட்டு கூட கல் உப்பை நீங்கள் தெளித்து முருங்கைக்கீரையை வதக்கணும். முருங்கைக்கீரை நல்லா சுண்டி வரும். கொஞ்சமாக இருக்கும். இந்தளவு இருக்குது. நீ வதங்க கொஞ்சமாயிரும். நல்லா இந்த கீரையை வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி நல்லா மூடி போட்டு இடையில திறந்து நல்லா கிளறி கொடுங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். மூடி போட்டால் தான் சீக்கிரம் வேகும். இப்போ கீரை இந்தளவு வேகிறப்ப, பாதி வேக்காடு வேகிறப்ப கொஞ்சமாக சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி அப்புறம் தூவி விடுங்க. அவ்வளோ மணமாக இருக்கும் முருங்கைக்கீரை. அந்த சீரகம் போட்டு செய்கிறப்ப தான் அந்த முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தூவி விட்டு ஒரு பத்தை 2 பத்தை தேங்காய் தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்லா மிக்ஸி ஜார்லேயோ இல்லைன்னா துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடித்து இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு சுற்றி எடுத்து நல்லா அந்த மாதிரி கடைசியாக தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வத்த குழம்புக்கும் இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கும் ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்றப்ப ஒரு கைப்பிடி சாதம் எக்ஸ்ட்ராவே பிள்ளைங்க வாங்கி சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுவீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடணும்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.